எங்களுக்கு லோக் பவனும் வேணாம், ராஜ்பவனும் வேணாம். எங்களுக்கு மக்கள் பவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது. 234 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு போதுமானது. தேவையில்லாத ஒரு ஆணிதான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி. இது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு என்பதை சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டு கால வரலாற்றில் தமிழக மக்கள் தங்கள் வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள். 100 ஆண்டு பழமை வாய்ந்த RSS பாரதிய ஜனதா கட்சிகளுடைய கொட்டம் அல்லது அவருடைய அரசியல் அதிகாரம் எடுபடாத ஒரே நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம் ஆளுநர் அமைப்பு முறையே வேண்டாம் கூடாது 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 ஆளுநர் பதவியே கூடாது ஆளுநர் பதவியே கூடாது. தமிழக மக்கள் முன்னணியின் சார்பாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் 60க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். ஆளுநர்கள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல. இந்திய தலைமை அமைச்சர் அல்லது உள்துறை அமைச்சர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தங்கள் சித்தாந்தங்களை கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மிரட்டுகிற அல்லது இன்னும் ஒரு மாரல் கவர்மெண்ட் என்கிற அடிப்படையில் நடத்துகிற அதிகாரம் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். ஆதலால் மக்களுடைய வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் ஆளுநருக்கு செலவழிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்குரிய தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு விழங்களை அதனால் வரலாற்று எச்சங்களை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக ஆளுநர்கள் பேசுவதும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் உளறுவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது. இதை தமிழக சட்டமன்றத்தில் பலமுறை நான் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஆனால் ஆளுநர்கள் தங்களை திருத்திக் கொள்வதாக இல்லை. தனக்கேதோ தனியாக வானளாவிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு வழங்கியிருப்பதை கருதி தந்தோன்றித்தனமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அரசனுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து கோப்புகளை ஆய்வு செய்வது, பல்வேறு மாவட்டங்களுக்கு மாநில அரசின் அனுமதி இல்லாமல் மாநில முதலமைச்சருக்கு தெரிவிக்காமல் பயணங்கள் மேற்கொள்வது, துணை வேந்தர்களை தானாக நியமனம் செய்வது, குறிப்பாக அவருடைய RSS சித்தாந்தங்களை கொண்டவர்களை வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநர்களாக நியமனம் செய்வது, பல்வேறு உயர் பதவிகளில் ஆளுநருடைய தலையீட்டால் இங்கு அவர்களை பணி அமர்த்துவது போன்ற மிக சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆளுநர் பதவி என்பது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற போது ஆனால் நியமனம் செய்யப்படுகின்ற ஆளுநர் பதவி தேவையில்லை என்கிற அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற துணை ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு கூட நாடாளுமன்றத்தில் 4/3 பங்கு இருப்பின் அவர்களை இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதவி நீக்கம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஆளுநரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீக்க முடியாத ஒரு அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களில் அமர்த்தப்படுகிறார். அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு செய்கிறார். துணைவேந்தர்களை கல்விக்கான அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் தானாக நியமனம் செய்து கையொப்பமிட்டு நியமிக்கிற போக்கு, இதுபோன்று பல்வேறு விடயங்களில் தன்னிச்சையாக அவர் தன் அதிகார வரம்புக்கு மீறி செயலாற்றுகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மாளிகை என்பது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இடத்தில் ஆண்டொன்றுக்கு பல கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஆளுநர் என்ற ஒருவர் இங்கு வாழ்வதும் இங்கு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதும் ஏற்புடையதல்ல. ஆதலால் இந்த தமிழக மக்கள் முன்னணி இந்த ஆளுநர் பதவியை இந்திய நாடாளுமன்றங்களின் ஊடாக இது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட
தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி இந்த ஒரு கவன ஈர்க்கின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். சார், இப்போ சமீபத்தில் வந்து ராஜ்பவன் என்ற லோக் பவனை மாற்றிருக்காங்க. ஆளுநர் வந்து வெளியே போன சொல்றீங்க. அதான் நாங்கள் சொன்ன எங்களுக்கு லோக் பவனும் வேணாம், ராஜ்பவனும் வேணாம். எங்களுக்கு மக்கள் பவன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது. 234 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு போதுமானது. தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி. இது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். அதே போல அமித்ஷா வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு, பீகார் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சது போல தமிழகத்தில் வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், ஸ்டாலின் அவர்களே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு என்பதை சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டு கால வரலாற்றில் தமிழக மக்கள் தங்கள் வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள். 100 ஆண்டு பழமை வாய்ந்த RSS பாரதிய ஜனதா கட்சிகளுடைய கொட்டம் அல்லது அவருடைய அரசியல் அதிகாரம் எடுபடாத ஒரே நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள், புரிதல் உள்ளவர்கள். அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் எடுபடாது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவங்க பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிற என்டிஏ கூட்டணி தலைமையிலான 210 தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம். மக்கள் தேர்தலில் வாக்களித்து யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். 2026 தேர்தலில் மக்கள் முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படுவோம். தேர்தல் இப்போது நாம் எந்த கணிப்புகளையும் எவர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.